வாங்க காட்டுக்கு கத்தாழை பழம் பறிக்க போகலாம். இது வந்து சப்பாத்தி கள்ளி பழம். காட்டுக்கு போனோம். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கத்தாழை செடி இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கத்தாழை ஃபுல்லாகவே நிறைய வந்து பழமும் நிறைய இருந்துச்சு. ஆனால் பறிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரே முள், நிறைய பழம் பிஞ்சு பூமை நிறைய இருந்துச்சு. காடு ஃபுல்லாக தேடினோம். தேடிட்டு ஒரு இடத்துல தான் இவ்வளோ பழமும் கிடச்சிச்சு. ஒரே இடத்துல கிடச்சிச்சு இவ்வளோ பழமும். ஆனால் முள் வந்து பயங்கரமான முள்ளாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு போனோடனே முன்னாடியே ஒரு பழம் இருந்துச்சு. அந்த பழத்தை வந்து அம்மா பறித்து கொடுத்துட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த பழத்தை வந்து அம்மா எங்களுக்கு பறித்து தந்தாங்க. நாங்கள் கேட்டுன்னு சொல்லிட்டு தான் காட்டுக்கு எங்களை கூட்டிகிட்டு போய் பறித்து தரேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க. இந்த கத்தாழை முள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கத்தாழை முள் போக வேறு முள், குருவி முள்ளுலாம் வேறு செடியும் நிறைய முள் செடிகள் இருந்துச்சு. இந்த கத்தாழை முள் வந்து அவ்வளோ ஒரு ஊசியாக இருக்கும், அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும். அந்த முள் குத்துச்சுன்னா வந்து எடுக்கவும் வேற முடியாது. நம்ம கையில் இருந்துச்சுனாலும் அந்த முள் இருக்கிறதே தெரியாது. ஏன்னா நம்ம கையோட வேறு கலர் மாதிரியே அந்த முள்ளும் இருக்கும். எங்கே முள் இருக்குன்னே தெரியாது, அறுவுறது மட்டும்தான் தெரியும். அந்த அளவுக்கு அந்த முள் வந்து ஷார்ப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த முள் குத்தி நம்ம எடுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா வந்து அந்த முள் இருக்கிற இடத்துல வந்து சதை மாதிரி வளரும். எப்படின்னா புத்து வளரும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து நம்ம கையில் வந்து அந்த சதையானது வந்து வளர்ந்து வரும். உள்ள முள் இருந்துச்சு அப்படின்னா அது முள் குத்தாமல் அந்த பழத்தை வந்து எங்களுக்கு அம்மா வந்து எல்லாத்தையும் ஒரு கம்பு வச்சு முள்ளை ஃபுல்லாக ஒதுக்கி விட்டுட்டு எல்லா பழத்தையும் பறித்து கொடுத்தாங்க. அந்த பழத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த பழம் ஃபுல்லாகவே மேலே ஃபுல்லாகவே முள் இருக்கும். அது ஒரு முள்ளாலாம் இருக்காது. அது குட்டி குட்டியாக வந்து எப்படி நூற்றுக்கணக்கான முள்னு சொல்லலாம். ஒரு இடத்துலே வந்து அவ்வளோ முள் இருக்கும், அவ்வளோ நைஸாக இருக்கும் அந்த முள்ளும். மேலே வந்து அந்த பழத்துக்கு மேலே ஃபுல்லாகவே வந்து சுற்றி பார்த்தீங்கன்னா வெறும் முள்ளாக தான் இருக்கும். அது வந்து எல்லா பழத்தையும் நிறைய பழம் இருந்துச்சு. எல்லா பழத்தையுமே வந்து அம்மா ஒன்று ஒன்றா பறித்து கொடுத்தாங்க. நாங்கள் ஒன்றா வாங்கி வாங்கி கொண்டு போய் பொட்டலில் எல்லா பழத்தையும் வந்து அடுக்கி வச்சுட்டோம். நிறைய பழம் இருந்துச்சு. அம்மா தான் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பழத்தையெல்லாம் வந்து எங்களுக்கு பறித்து தந்தாங்க. பாருங்கள், இந்த சைடு ஃபுல்லாகவே நிறைய பிஞ்சு தான் இருந்துச்சு. இந்த சைடெலாம் பழம் இல்லை. இன்னொரு 10 நாள் சென்று வந்தோன்னா அந்த பழம்லாம் பறிக்கலாம். பாருங்கள், ஒரே செடி வந்து இவ்வளோ பழம் கிடச்சிச்சு. எல்லாமே நல்ல பழுத்த பழம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாகவே முள். அந்த முள்ளை வந்து நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னா வந்து கீழே வந்து தரையில் போட்டு அந்த தேய்ச்சோம் அப்படின்னா அந்த முள் எல்லாமே போயிடும். அவ்வளோ நைஸாக இருக்கும் அந்த முள் வந்து. இப்போ வந்து ஒரு பழத்தை எடுத்து எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா சுற்றி தேய்ச்சோம் அப்படின்னா அந்த முள் எல்லா முள்ளும் போயிடும். எல்லா முள்ளையும் வந்து நல்லா சுத்தமாக தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ அந்த பழத்தோட மேலே அந்த முள் இருந்துச்சு இல்லையா, அந்த பகுதியை வந்து நம்ம வந்து இப்போ பிக்கலாம். பிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து உள்ளே வந்து எவ்வளோ ஒரு கலர் பார்த்திங்களா, அந்த பழம் ரவுண்டாக இருக்குது, உள்ள பழம் இருக்குது. இந்த கீழே பிச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதில் வந்து ஒரு முள் இருக்கும். அது வந்து தொண்டை முள் இல்லாட்டி ஸ்டார் முள்ளுன்னு சொல்லுவோம் நாங்கள். அது ஒரு ஸ்டார் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அதை சுற்றி பார்த்திங்கன்னா முள் இருக்கும். அந்த முள்ளை வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா தொண்டையில் போய் சிக்கிக்கிறோம். அதனால் அந்த முள் வந்து நம்ம இருக்கா எடுத்துட்டோமான்னு பார்த்துக்கணும். ஒருவேளை வந்து பழத்துலேயும் கூட இருந்தாலும் இருக்கும். அதுக்காகத்தான் நம்ம அந்த பழத்தில் வந்து அந்த முள் வந்து நம்ம பிச்சை அந்த வேஸ்ட்டு பீஸில் வந்து போயிடுச்சான்னு பார்த்தேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து பழத்தை பிச்சு உள்ளே இருக்கிற வந்து அந்த பழத்தை வந்து நம்ம சாப்பிடக்கூடிய பழத்தை தோலை விட்டு எடுத்தாச்சு. கலர் பாருங்கள் எவ்வளோ ஒரு ரெட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, அது ரெட்டாக அது என்ன கலர்னு சொல்கிறதே தெரியல. அப்படி ஒரு கலரில் இருக்கும். பழத்தை பார்த்தோன்னே எங்களோட குட்டி பையன் வந்துட்டேன். அப்புறம் அவனுக்கும் கொடுத்துட்டு பசங்களாம் அவ்வளோ சந்தோஷமாக சாப்பிட்டாங்க அந்த பழத்தை. அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த பழம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. யாரெல்லாம் கத்தாழை பழம் சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.